430 வருடங்களுக்கு பின்பதாய் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார். தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனை கண்டார் ஆண்டவர். மோசேயை அழைத்தார். இதோ உன் சகோதர சகோதரிகள் என்னை ஆராதிக்க முடியாமல் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 வருடம் வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வா என்று அழைத்தார். 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். எனக்கு ஆராதனை செய்யும்படி நீ அவனை அவளை அனுப்பிவிடு, என் குமாரனை நீ அனுப்பிவிடு. நீ அனுப்ப மாட்டேன் என்று சொல்வாயாயில் உன்னுடைய தலை சரணை நான் சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை இந்த ஆராதனையை தடை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆராதனையை தடை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக தேவன் ஒரு நாள் கேட்பார், தடை செய்யாதே. அல்லேலூயா கூட்டம், இங்கே போகாதீர்கள், தடை செய்கிறாய், மனம் திரும்பு. தேவனை ஆராதிக்க போற ஜனங்களுக்கு விரோதமாய் யார் பேசுகிறார்களோ தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல, அனுப்பிவிடு என் ஜனத்தை. யாரும் தடை செய்யக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை யாரும் தடை செய்யக்கூடாது. காலம் வரும், தேவன் கேட்பார். தேவ ஆராதனை என்பது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நீ தேவனை ஆராதிப்பது. முழுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் நினைத்த வண்ணமாய் ஆராதிக்க முடியாது. பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தப்படுவதற்கு உனக்கு இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உனக்கு பாவ மன்னிப்பு அளிக்கும்படியாக. நீ பரிசுத்தமாக நீ தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பிரதான குமாரனை உன்மேல் வைத்த அன்பினாலே நீ தேவனை ஆராதித்து தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஒரே பிரதான குமாரனை உனக்காய் கொடுத்து உன்மேல் உளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஆராதனை ஒரு விளையாட்டு அல்ல. ஆராதனை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. தேவனுக்கு பிரியமான ஆராதனை நாளொன்று வரும். கட்டளை மீறிய சவுலுடைய வாழ்க்கையிலே பலியிட சென்றவன் ஆண்டவர் சொல்லாததை பலியிட்டதினாலே 20 வருடம் சந்தர்ப்பம் கொடுத்தார் ஆண்டவர். மனம் திரும்பவில்லை. சந்தர்ப்பம் உண்டு சகோதரனே, சகோதரி. ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுப்பார். காயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தர்ப்பம் இருந்தது, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாமல் போகும் பொழுதுதான் தேசங்களிலே அழிவு வருகிறது. பார்வோன் மனம் திரும்பவில்லை. ஜனங்களை அனுப்பிவிட அவனுக்கு விருப்பம் இல்லை. தேசங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை, ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை, வீட்டிலே மனைவிக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை. போகாதே, தடை செய்யாதே சகோதரனே, சகோதரியே. காலம் ஒன்று வரும், ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்படியாய் நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் தடை செய்தான். இதில் நீங்கள் பல இடங்களிலே வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 8 தரம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அனுப்பி வரும்படியாய் யாத்திரையாகமத்தில் சொல்லுகிறார். வாசித்தால் நேரம் போய்விடும், வீட்டை சென்று வாசித்து பாருங்கள். வேதத்தில் உள்ளதை தான் நான் சொல்லுகிறேன். மாட்டன் என்று சொல்ல சொல்ல ஒவ்வொரு அற்புதம் நடந்தது. ஒவ்வொரு காரியத்தையோ செய்து கொண்டு வந்தார். கல்மலை அனுப்பினார், தேவன் தான் அனுப்பினார்.
கொள்ளை நோய் அனுப்பினார், தேவன் தான் அனுப்பினார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், ஆண்டவர் தான் அனுப்பினார். பயிர்களை அழித்தார், தேவன் தான் அழித்தார். மனம் திரும்பவில்லை, ஆராதனைக்கு ஜனங்களை விடவில்லை. தேசம் ஆராதனையை மறந்த போது தேவன் தேசங்களுக்குள்ளே அடிமை கட்டளை இடுகிறார், குடும்பங்களுக்குள்ளே அடிமை கட்டளை இடுகிறார். வேதம் சொல்லுகிறது மன்னிப்பு இருக்கிறது, மனம் திரும்பினால் மாத்திரம். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில இருக்கிற எந்த விக்கிரகங்களுக்கும் எந்த மனிதனுக்கும் என் மகிமையை நான் கொடேன். நான் வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்த தேவன், எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை அனுப்பிவிடு. கொஞ்ச நேரம் போனது, ஒவ்வொரு காரியமாய் அனுப்பிவிடுவேன் சொல்லுவான், திரும்பவாய் விடமாட்டான். இப்படியே தடை செய்து கொண்டிருந்த சத்துருடைய காரியத்தை தேவன் பார்த்தார். ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். கடைசியாய் அவன் ஒரு உபாய தந்திரம் செய்தான். நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் பரவாயில்லை, எகிப்துக்குள்ளே இருந்தே நீங்கள் இதுக்குள்ளே இருந்தே ஆராதனை செய்யலாம். நீ ஏன் ஆலயத்துக்கு போறாய்? வீட்டுக்குள்ளே இருந்தே நீ கடவுளை கும்பிட்டுக் கொள்ளலாம். டிவியில போகுது, டிவி தவறு என்று நான் சொல்லவில்லை. தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பேழை வைத்திருக்கிறார். அவரை அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அது தேவ கட்டளை. அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மோசேக்கு சொன்னார், இவர்களை இந்த தேசத்திலிருந்து அழைத்து வெளியிலே கொண்டு போய் நான் சொல்லுகிற இடத்தை எனக்கு ஆராதனை செய்வாயா. ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னார். ஆனால் பார்வோனோ உபாய தந்திரம், வேண்டாம் இங்கே அரைச்சிக்கொள், இங்கே ஆண்டவரை நீ பலியிடு. அசுத்தத்துக்குள்ளே தேவனை பலியிட முடியாது. அவர் ஒரு பரிசுத்த இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த அழைத்து வந்த எத்தனையோ தடை பிரயோசனம். மனைவி பிள்ளைகள் வேண்டாம், நீயும் ஆண்கள் மாத்திரம் போய் ஆராதனை செய்யுங்க. தந்திரம், பிசாசுடைய தந்திரம். அவர் சொன்னார், இல்லை, நாங்கள் எங்களுடைய ஆடு மாடுகளை கொண்டு போய் நாங்கள் தேவனுக்கு பலியிட வேண்டும். கடைசியாய் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பித்தார். வசத்தை வாசிப்பார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம். இங்கே கொள்ளை நோய்கள் வந்தது, மழை வந்தது, தவக்கள் வந்தது, அப்படியே கணக்காரிகள் வந்தது. தலையில பேரெல்லாம் சும்மா வரல, ஆண்டவர் தான் விடுற தலையில பேர். வேதம் சொல்லு, பைபிள் இருக்கு அப்படிதான். என்னுடைய என்ன வாழ்க்கையில சாட்சி சொல்ல முடியும். தேவன் தான் விடுகிறார் என்பதற்கு நான் சாட்சி சொல்ல முடியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் சாட்சி. புருஷன் வீட்டில் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய பிள்ளைய குடும்பத்துக்கெல்லாம் பேன், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, பேன் வந்து விட்டது என் வீட்டுக்குள்ளே. ஆண்டவர் அனுப்பிவிட்டார். எல்லாருடைய தலையில என்ன மலையில மட்டும் இல்லை. அல்லோயா, என்ன வயிறு கொஞ்சம் மொத்தம். அல்லோயா, அதெல்லாம் ஏற முடிய இல்லை. அல்லோயா, எல்லா வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்கூலுக்கு போக முடியாது. தலையில எடுத்தால் எல்லாம் பயங்கரமா பேன். இவர்கள் கேட்டார்கள் வீட்டில், இன்னையா காலையில போய் கீழே போறா செல்லருக்குல்ல 3 மணித்தியா 4 மணித்தியா ஜபம், இந்த அட்லீஸ்ட் இந்த பேரையாவது திறத்துறதுக்கு உனக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு வீட்டை கேட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கோ ஆண்டவரே பேனை திறத்துறதுக்கு என்னை அழைத்தீரா என்று சொல்லி ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. உடனே எனக்கு ஜெபம், ஆண்டவரே நீ ஆதி ஆகமத்திலே ராத்திரி ஆகமத்திலே நீ பேனை போ என்று மோசே சொன்ன பொழுது பேன் போயிருக்கிறார். அப்படியானால் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டு ஜபித்துக் கொண்டு வந்து எல்லாரையும் தண்ணி தொட்டியில் 4 பேரையும் தூக்கி போட்டுட்டு சொல்லி போட்டு தண்ணியில வச்சு தண்ணியில அடிச்சு தலையில வச்சு சமூக வச்சு அடி இயேசுவின் நாமத்தினாலே இது போவதா. ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் உண்மை சாட்சி, ஒரு பேனோ ஒரு ஹீரோ தலையில் இல்லை. ஹல்லேலூயா. பேனை அனுப்புவர் ஆண்டவர், அதை எடுக்கவும் வர முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம். ஹல்லேலூயா. என் கரத்தினாலே தேவன் தான் இருக்கிற என்பதை நிரூபித்த அற்புதம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் தான் அனுப்புகிறார்.
ஹல்லேலூயா. அவரால் முடியாத ஒரு ஈர் கூட ஒரு தலையில இல்லை. இன்றைக்கும் சாட்சியா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சகோதரனே, சகோதரியே, என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை தப்புவித்தவர் உண்மையாய் நீ ஆராதிப்பாய் என்றால், உண்மையாய் நீ அவரை தொழுது கொள்வாய் என்றால், உன் கரம் படும் பொழுதே இந்த உலகத்தில் இருக்க வியாதியை மாற்ற தேவனால் முடியும். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை பேசுகிறேன். ஆராதனை ஒழுங்காயிருக்க வேண்டும். மரணமே எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, நான் உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு நாள் வித்தியாசம் காட்டுவாரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாய் நீங்கள் எல்லாத்தையும் வாசித்து பார்த்தீர்கள். ஆண்டவர்களை விடுதலை செய்கிறார். கடைசியாக சொன்னபடி நீ விடமாட்டேன் என்பாய் என்றால், உன் தலைச்சரன் உன் ராஜ மாளிகையில் இருந்து அங்கே சிறைச்சாலையில் இருக்கின்ற பிள்ளை வரைக்கும் உள்ள தரைச்சரன் நான் அடிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அடித்தார். ஹல்லேலூயா. மரணம் சம்பவித்தது. பயத்திலே விட்டார். ஹல்லேலூயா. செங்கடல் வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக செங்கடல் வந்தது. அந்த செங்கடலுக்குள்ளாய் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றப்பட்டார்கள். அதே செங்கடலை பார்வோன் தாண்ட நினைத்தான். அதிலே அமர்ந்து மாண்டான். ஹல்லேலூயா. மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெற்றா நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டா, அதுக்கே மாண்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிறவரை தான் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் நீ ஞானஸ்தானம் பெற்றால் ஒருபோதும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டான். பார்வோனை போல அதுக்கு அமர்ந்துதான் போவான். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால்படியால் அன்பான தேவச்சனமே, குடும்பமாய் தேவனை ஆராதிக்க சென்ற ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வர நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சாமுவேல் வாசிங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள சம்பவம். ஆனாலும் ஒரு சில வசனங்களை மாத்திரம் அதை நாங்கள் வாசித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் முடிக்க போகிறேன். உங்களுக்கு இதை காண்பித்து ஆராதனை என்பதிலே எப்படியாய் நாம் ஆராதனிக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக அறிந்து ஆராதனை செய்ய வேண்டும். Hallelujah. Glory to Jesus. வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். எப்ராயிம் மலைத்தேசத்தில் இருக்கிற சேரப்பி எனப்பட்ட ராமதாயும் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனாகிய ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். வருஷம் தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் போய் வருகிறான். ஆனால் இவள் 2 பேரும் இந்த ஆலயத்துக்கு தான் போய் வரார். ஆனால் இதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், இவளை துன்பப்படுத்திக் கொண்டு இன்னொரு போறார். 2 பேர் போகிற ஆலயத்துக்கு, ஆனா இன்னொருவர் துன்பப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் போவார். ஹல்லேலூயா. 2 பேர் ஆலயத்துக்கு போவினோம், ஒரு ஆளை துன்பப்படுத்த இன்னொரு ஆள் போவார். ஹல்லேலூயா. 2 பேரையும் அழைத்துக் கொண்டு போறான் ஆலயத்துக்கு. வருஷந்தோறும் ஆண்டவரை பலியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று குடும்பமாய் அழைத்துக் கொண்டு போகிறார். ஆனால் அங்கே ஒரு தடவை துன்பப்படுத்துறதுக்கிட்டே இன்னொரு ஆள் போவார். ஆனால் அவளை போய் ஆராதிக்க அவள் விடவே இல்லை. எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி அவளை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தார். அங்கே இருக்கிற ஆசாரியனும் அவனுக்கு ஒண்ணுமே விளங்கு. அவன் ஆசாரியன பிள்ளைகளும் பாவம் செஞ்சு கொண்டிருப்பான். ஆசாரியன் விளக்கு எந்த நேரம் வெய்யோன்னு அங்க ஆலயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் விளக்கு அணைஞ்சி போட்டு படுத்துட்டு தோன்றிருக்கான் ஆசாரியன். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நாளொன்று வந்தது. அவள் ஆண்டவரை தனியாய் ஆராதிக்க ஆரம்பித்தாள். தேவ சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளை அவள் ஊற்றினாள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா.